சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராஜீவ்காந்தி சாலை ஒக்கிய மடுவில் புதிதாக கட்டப்பட்டிருக்கூடிய 4 வழி சாலை பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறாருடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரம் என்ன? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறையின் சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் சார்பில் 167 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தற்போது மந்தைவெளி பேருந்து பணிமனை மற்றும் முனையத்தில் ஒருங்கிணைந்த பண்பு போக்குவரத்து மற்றும் வணிக வளாகத்திற்கான கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா என்பது தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மேற்கொள்கிறார். மேலும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராஜீவ்காந்தி சாலை ஒக்கியம் மடுவில் புதிதாக கட்டப்பட உள்ள 4 வழி சாலை பாலத்திற்கும் மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கால்நடை இதன் தொடர்ச்சியாக கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பிலும் 16 கோடியே 88 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன உறைவிந்து வங்கி, கால்நடை மருத்துவமனை, 4 கால்நடை மருந்தகங்கள், 2 கால்நடை பெருக்கம் மற்றும் அபிவிருத்தி நிலையம் உள்ளிட்ட இணை இயக்குநர் அலுவலகங்கள் உள்ளிட்ட பணிகள் முடிவுற்ற கட்டிடங்களையும் முடிவுற்ற திட்ட பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமும் 126 இளநிலை உதவியாளர் மற்றும் 96 தட்டச்சர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்குகிறார். தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டோர் மிகப்படுத்தப்பட்டோர் துறையின் சார்பிலும் பதிவுத்துறையின் சார்பிலும் முடிவுற்ற திட்ட பணிகளுக்கு அதே போல பல்வேறு துறைகளின் சார்பில் பணி நியமன ஆணைகளையும் அதே போல தொழில் முதலீட்டு மற்றும் ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் சார்பில் நடைபெறும் தூத்துக்குடி மாவட்டம் சிப்காட் தொழில் பூங்கா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் தண்ணீர் தேவையை கருத்தில் கொண்டு முள்ளக்காடு கிராமத்தில் நாளொன்றுக்கு 60 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்ட பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார். அந்த அடிப்படையில் பல்வேறு துறைகளின் சார்பில் முடிவுற்ற மற்றும் புதிதாக இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் மற்றும் புதிதாக தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.